என்ன பண்ணா ஆத்து மண்ணு இறக்குறேன் நீங்க ஆத்து மண்ணு இறக்க கிடையாது. ஆத்து மண்ணு மணல் சாண்டை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படியே அள்ளி கொண்டு போயிருங்க. நான் சொல்றேன் நானு அதை எப்படி அள்ளி கொண்டு போயிருக்க கேளுங்க. ஆத்து மண்ணை இறக்குங்கிற ஆத்து மண்ணு எப்படி இறக்க முடியும்? ஆத்து மண்ணுல ஆத்துக்குள்ள தண்ணி ஓடிக்கி இருக்கு. சரி, உள்ள இறங்கி எடுக்கிறது இல்லீகல்னே. ஆத்து மண்ணு அள்ள கூடாது. அள்ள கூடாதுன்னா கட்டு அப்புறம் அள்ளி எம்சாண்ட் தானே போட்டு ஊரே கட்டிக்கி இருக்கு. என்னவோப்பா ஆத்து மண்ணுல கட்டுனா ஸ்ட்ராங்கா இருக்கும். எம்சாண்டா போய் கட்டுறேங்கிறீங்க. இப்ப நான் ஆத்து மண்ணுக்கு எங்க போறது? போ அள்ளிட்டு வாங்கியாவது ரெடி பண்ணி கொண்டு வா. நானா மாட்டு வண்டி அள்ளிட்டு போக முடியும்? எப்படியோ பண்ணுங்கப்பா. ஆத்து மண்ணுன்னு ஏமாத்துறாங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வீடு கட்டி கொடுக்கலான்னு வந்தா நான் மண் அடிக்க வேணா போகணுமா? ஹலோ, ஃபோன் பண்றாப்ல. ஹலோ அண்ணா. தம்பி அண்ணா சொல்லுங்க, எப்ப வீடு ஆரம்பிப்போம்? வீடு ஆரம்பிப்போம்ப்பா. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அப்படி சரி, இப்ப இந்த வாச கதவு இதெல்லாம் எடுக்கிறீங்கல்ல? ஆமா. எங்க இப்ப எடுக்கிறீங்க? மானாமரம் போயிடுறோம். வீடு கட்டுறேன், எனக்கு தேவை. மானாமரம் தானே பெஸ்ட். சரிப்பா, மானாமரம் தான் மரத்துக்கு ஃபேமஸ். அவங்க மானாமதுரைக்கு போயிருக்கோம். ஆமா, மானாமதுரைக்கு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா இருக்கும். அண்ணே இன்னும் அது மட்டும் இல்ல, நம்ம ஆல்பர்ட் டிம்பர்ஸ்னு ஒரு கடை இருக்கு. சரி, அவங்க வந்து நமக்கு எப்பவுமே இது பண்ணி தருவாங்க. என் பேரை சொன்னாலே அவங்க வந்து 10,000 குறைப்பாங்க. சரி, நான் அவன்கிட்ட சொல்றேன்ப்பா. என் பேர் அண்ணே ஒரு ஹலோ என்ன வச்சுட்டாரு? அண்ணே போடுங்கண்ணே. என்னண்ணே மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? சிமெண்ட் தானே, எவ்வளவு மண்ணு போட்டிருக்கீங்க? சிமெண்ட் மிச்சப்படுத்துறேன்னு பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. அது தம்பி, தொழில் முக்கியம் எப்பவுமே. என்ன வீடே எந்திரிக்க மாட்டேங்குது? வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலை 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 எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு. இங்க வீடே எந்திரிக்க மாட்டேங்குதே. அண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லு. இது வீடு டிரான்ஸ்ஃபார்மர் படத்துல வர்றது கிடையாது. எந்திரிச்சு நிக்க காசு கொடுத்தா தான் வீடு எந்திரிக்கும். காசு கொடுத்தா வீடு இருக்கிற காசுக்கு இவ்வளவுதானே ஆரம்பிச்சு 2 பேர் தான் வச்சு மேன் பவர் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன தம்பி 15 பேர் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் வராதா என்னண்ணே? காசு நீ எப்ப காசா கேட்கிற? சரிண்ணே, காசு வேணாம், கூகுள் பே பண்ணி விடுங்க. கூகுள் பேல மட்டும் என்ன காசு எல்லாம் வேற என்ன வருதா? அப்ப பிட்காயினா தாங்கண்ணே. கோல்டு தந்துறீங்களா? கோல்டு எல்லாம் தர முடியாது. பண்ணி என்னென்னமோ வீடு கட்டுற மாதிரி தெரியல எனக்கு. நீ வீடு கட்டுற மாதிரி தெரியல. காசு கொடுத்தானே கட்ட முடியும். எந்திரிக்கவே மாட்டேங்குது வீடு. அப்படியே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? எந்திரிச்சு நிக்கிறப்ப எனக்கு எந்திரிச்சு நிக்கணும். கிச்சு மூட்டுங்க ஏஞ்சி நிக்கும். ஐயா, என்ன இன்ஜினியர் சரியில்லைன்னு பார்த்தா ஜோக்குமே சரியில்லை. தம்பி நீ எனக்கு தெரியல, நீ எப்படி கட்ட போறேன்னு தெரியல. அவன் எல்லாம் நல்லா கட்டுறான். அவர் 15 பேர் வச்சிருக்காருங்க. இது இன்னும் கொடுமையா இருக்கு. ஆளு காசும் கொடுக்க மாட்டேன், பொருளும் வாங்க மாட்டேன், மேன் பவர் வச்சு வேலை பார்த்தா எதுக்கு இத்தனை பேர் ஆளை குறாங்கிற? அப்புறம் எப்படியா வீடு எந்திரிக்கும்? இங்க இருக்கா இருக்கு. வாங்க பாருங்க. ஜி ஜி பண்ணாதீங்க ஜி, சொல்றேன் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணாதீங்க, கரெக்டா பண்ணுங்க. ஜல்லி எத்தனை இன்ச்சு ஜல்லி போட்டுக்கிறீங்க? அண்ணே சிமெண்ட் ஸ்டாக் இருக்கா? மழை வர்ற மாதிரி இருக்கு. செங்கல்லாம் கரெக்டா இருக்கா? செங்கல் ஏன்னா மானாமரில இருந்து வர சொல்லிருந்தானே. லோடு வந்துருச்சா? மண்ணு இறக்கி வீடு கட்ட மாட்டாங்க, லோன் மட்டும் வந்தாங்க. அண்ணே ஏனே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் தம்பி அவெல்லாம் வீடு கட்டுறான், அழகா வீடு கட்டுறான் தம்பி. அவன் காசு கொடுக்குறாரு, அவர் எவ்வளவு செலவு பண்றாருன்னு கேளுங்க. காசு என்கிட்ட கேட்காதீங்க, வீடை கட்டிட்டு கேளுங்க முதல்ல. வேலை என்ன நடந்திருக்கு? வேலை வீட்டை கட்டிட்டு கம்பி போட்டா 6 கம்பி போட்டிருக்கீங்க, அவெல்லாம் 8 கம்பி 10 கம்பி போடுறாங்க. அது மண்டபங்க, கல்யாண மண்டபம் கட்டுறாரு அவர் போடுறாங்க. நீங்க போட வேண்டியதுதானே? நீ 6 கம்பி 8 கம்பி போட வேண்டியதானே? நீங்க 6 போடுறீங்க. சரி 8 கம்பி போடுறேன், அதுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையானே? அமௌண்ட் கூட ஒரு 5 லட்சம். காசு நச்சு அடிக்கிறாங்கப்பா. காசு காசு காசுங்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேட்கறானுங்க. காசு இல்லாம எப்படியா கட்டுறது?